ஹலோ, ஹாய். ஒன்றல்ல 2 அப்படி ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார், அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு 15 வருஷமாக குழந்தையே இல்லாமல் 15 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பொன் குழந்தை பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் 20 வயசில் இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது, இந்த பொண்ணை உயிருக்கு கூட ஆபத்து நேரிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த கடவுளை இப்படி ஒன்று நமக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப நல்லா வளர்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு படிக்கிறதுக்காக இன்னொரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு கிடைக்கிது. வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு பேர் பூர்ணா. ரொம்ப சந்தோஷமாக அந்த காலேஜில் போய் படிச்சிட்ருக்கா. அந்த காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய கொடீஸ்வர வீட்டு பொண்ணு ஷெரீன், அந்த பொண்ணு அந்த காலேஜுக்கு வர்றா. அவர் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு வரா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஷெரீனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 பேர் இந்த ஷெரீனை துரத்திக்கிட்டு வராங்க. இவன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கா. நிறையா பேர் துரத்துறாங்க. இந்த ஷெரீன் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா. அங்கேருந்து பூர்ணா வந்துட்டுருக்கா. அந்த இடத்துலேருந்து பூர்ணா ஆப்போசிட்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதை துரத்திக்கிட்டு வந்தவங்க அந்த பூர்ணாவை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு காரில் தூக்கி போட்டுட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க. இதை ஷெரீன் நின்று பார்த்துட்டே இருக்கா. என்ன நம்மளை மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா, நமக்கு பதிலாக அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போகிறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த பொண்ணை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை இப்போ எடுத்துகிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். ரொம்ப தூரமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த டிரைவர் கடத்திட்டு போன டிரைவர் மயக்கமாயிடுறான். ஷெரீன் போயிட்டு டக்குன்னு கதவை திறந்து அந்த பூர்ணாவை வெளியே எடுத்துடுறான். வெளியே எடுத்துட்டு கையில் ஒரு பேப்பரில் ஒரு நேமும் ஒரு ஃபோன் நம்பரும் எழுதி அந்த பொண்ணு கையில் கொடுக்குறான். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறா. ஒரு லாரி அவளை வேகமாக அடிச்சிருது. பூர்ணாவுக்கு கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணு அப்படியே சாகிற மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே ஷெரீனை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பூர்ணாவை பார்த்துட்டே அப்படியே கண்ணை திறந்தபடியே உயிர் போயிடுது அந்த இடத்துல. பூர்ணாவுக்கு எதுவுமே புரியவே இல்லை. நம்மளுக்கு யார் துரத்துனது, இப்போ வந்த பொண்ணு யார், என்ன மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு, எதுக்கு இப்போ என்னையை காப்பாற்றினா, அவள் என்ன இறந்துட்டா, இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறா, கையில் ஒரு பேப்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு எடுத்து கால் பண்ணால் உடனே வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அந்த நம்பரில் இருக்கிற அவங்க நீ யாருமா, உனக்கு என்ன வேணும்னு அந்த பையன் காலை கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. உடனே அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கால் மீன் போடுறான். அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே ஷெரீன் எதுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பையன் பேர் ஜோர்டன். பார்க்குறான் பூர்ணாக்கிட்ட, என்னாச்சு, என்ன இங்கேருந்து நிற்கிற, என்ன அப்படின்னோன்னா, இல்லை நீங்கள் தேடி வந்த பொண்ணு அங்கே போய் பாருங்கன்னு சொன்னோன்னா ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே இந்த பொண்ணையும் பார்க்குறான். 2 பேரும் என்ன ஒரே மாதிரி இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னே எதுவுமே புரியலை. பூர்ணாவோட டெட் பாடி எடுத்துகிட்டு அவன் இந்த பூர்ணாவையும் கூட்டிகிட்டு ஜோர்டனை வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறான். போயிட்டு அந்த பொண்ணை ஷெரீனோட இறுதி சடங்கை இவங்க 2 பேருமே பார்த்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இந்த பூர்ணாவையும் இழுத்துட்டு அவன் ஒரு வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அப்படியே உட்காந்துருன்னு சொல்லி, நான் கொஞ்சம் பேசணும், நான் கொஞ்சம் யோசிக்கணும், அமைதியாக இருன்னு. இந்த பூர்ணாவுக்கு எதுவுமே புரியல. இந்த பையன் யார், அந்த பொண்ணு யார், இவ்வளோ நேரம் இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு, நீங்கள் யார், எதுக்காக இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னு ஜோர்டன் சொல்கிறான். உன் பேர் என்ன, நீ யார், நான் இந்த காலேஜில் படிச்சுட்ருக்கேன், என் பேர் பூர்ணா அப்படி. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு. உன்னை காப்பாற்றினது யாருன்னு தெரியுமா? தெரியும், அந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றினா. அந்த இடத்துல நீ இருக்க வேண்டியது, உன்னைய அந்த பொண்ணு காப்பாற்றிருக்கா. அவள் தான் என்னோடய பியான்சி. எங்களுக்கு கல்யாணம் ஆக இருந்துச்சு. அந்த பொண்ணு உன்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் காப்பாற்றிருக்கா. என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்னா, இந்த பொண்ணு தான் என்கிட்ட கடைசியாக கொடுத்துச்சு. உங்கள் நம்பரை தான் என்கிட்ட கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னான். அப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு
ஓகே உட்காரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு தான் ஷெரின். இன்றைக்கி அவளோட பிறந்த நாள். இன்றைக்கி தான் அவளோட மொத்த சொத்தும் அவள் கைக்கு வர இருந்துச்சு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த சொத்து இன்றைக்கி அவளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவளை மாதிரியே நீ இருக்கிற. உன்னை வச்சு தான் அவளை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அதை நான் கண்டுபிடிக்கணும். அதனால் நீ இப்போ கொஞ்ச நாள் நீ என் கூட இருக்கணும்னு. அதெல்லாம் என்னால் முடியாது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் இதுக்காக நான் உன் கூட இருக்கணும். என்னை விட்டு நான் போகிறேன். நான் சத்தம் போட்டு கத்துவேன் அப்படின்னு சொல்கிறா பூர்ணா. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசி. நீ இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமான அந்த பொண்ணு யார் இது பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் உதவி செய்யணும். இல்லாட்டினா நீ எப்படி நீங்கள் இருக்கிற உனக்கு ஒரு மனசாட்சி இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருன்னொன்னே கொஞ்சம் சரி ஓகே நான் இன்றைக்கி என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அழகாக பணக்கார பொண்ணு மாதிரி அவளை மாதிரியே வந்து மாற்றுறான் ஜோர்டன். பூர்ணாவுக்கு வந்து அப்படியே ஷெரின் மாதிரியே மாற்றி அவளை மாதிரியே கஸ்டியூம்லாம் போட்டு மேக்கப் பண்ணி அவள் எப்படியெல்லாம் பேசுவா, எப்படி நடந்துக்கிடுவா எல்லாம் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்து அமைதியாரு, உன் கூடவே நான் இருப்பேன். நீ என்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணினீன்னா அங்கே பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பயே உன்னோட உயிர் போயிடும். உன்னோட உயிர் மட்டும் இல்லை, என் உயிரும் சேர்ந்து போயிடும். தப்பு பண்ணாமல் இருக்கணும். நான் சொல்கிறத மட்டும் கேளு. அந்த பெரிய பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இந்த ஷெரின், பூர்ணாங்கிற ஷெரின் வந்து அங்கே உள்ளே போகிறா. கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லோரும் புது ஆளுங்களாக இருக்காங்க. ரொம்ப கிராண்டாக ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அங்கே ஒரு தாத்தா இருக்கார். வாமா இவ தான் என்னோடய பேத்தி. இன்றைக்கி வந்து என்னோடய மொத்த சொத்தையும் நான் என் பேத்திக்கு எழுதி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேரில் எல்லாத்தையும் மாற்றுறாங்க. சொத்தை எழுதி கொடுத்து அந்த எல்லாத்தையும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு உடனே சேஃப்டியாக ஜோர்டன் வந்து பூர்ணாவை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு யாரையுமே எதுவுமே தெரியல, எல்லாமே புதுசாக இருக்குது, இந்த வேலை முடிஞ்சிருச்சு, என்னை விட்டுருங்க, நான் போகணும்னு சொல்கிறான். இல்லை, இன்றைக்கி அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இப்போ நீ போக முடியாது. இப்போ நீ உள்ளே வந்துட்ட, நீ பூர்ணா கிடையாது, நீ ஷெரின். சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நீ மறக்கணும். யாருக்கூடே நீ காண்டாக்டில் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். என் கண்ணு முன்னாடி இருக்கணும். நீ 24 hours நான் உன் கூட தான் இருப்பேன். அதெல்லாம் கிடையாது, நான் உன் கூடலாம் இருக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு நான் போகிறேன், நான் ஊருக்காவது போயிடுறேன், எனக்கு பேரண்ட்ஸ்லாம் என்னை தேடுவாங்க, நான் போகணும். முடியாது, நீங்கள் தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும். ஒழுங்காக நான் சொல்கிறபடி இங்கேயே கேட்டுக்கிட்டு இரு. நாளைக்கு நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்ச நாள் போகுது. இவ வந்து பூர்ணா அப்படியே ஷெரின் மாதிரியே அந்த வீட்டில் இருக்கிறா. என்றைக்காவது டைம் கிடச்சேன்னா தப்பிச்சு ஓடிடலாங்கிற மாதிரியே இருக்கா. கம்பெனிக்கு போகணும். ஜோர்டன் வந்து கூப்பிட்றான், கிளம்பு, கம்பெனிக்கு போகணும், அங்கே எப்படிலாம் பேசணும், என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி நீ போய் செய்யு, கம்பெனியில் போய் பேச உன்னை கூப்பிட்ருக்குறாங்கன்னு சொன்னோன்னே இவளும் கம்பெனிக்கு போகிறா. அந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துடுறா வெளியில். இவன் கூட்டிகிட்டு வந்து திருப்பி அந்த வீட்டிலே வச்சுருக்காங்க. இவன் தப்பிச்சு போகணும், எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்ட்டு பார்த்துட்ருக்கா. பார்த்தா ஜோர்டன் வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். பாடி கார்டு யாரையும் காணோம். இதுதான் சரியான நேரம், நம்ம தப்பிச்சிடலாம், வீட்டுக்கு அது ஓடிடுறோம்னு சொல்லிட்டு பூர்ணா அவனை தாண்டி தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிடுறா. அங்கே அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக நம்மளை காப்பாற்றினவன் அவன் தான், நமக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கிறான். இந்த ஊரில் இந்த இடத்துல அவனை தவிர நமக்கு வேறு யாரையுமே தெரியாது. அவன் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறான், அவனை போய் விட்டுட்டு வந்துட்டோமே, தப்பிச்சு ஓடிடலாமா, திருப்பி போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு சரி போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம், அந்த பொண்ணு என்னால் தானே, என்னை காப்பாற்ற போய் தானே இறந்து போனான் அப்படின்ட்டு உன் மனசு கேட்காம திருப்பி ரிட்டன் வர்றான் அந்த வீட்டுக்கு. அவன் ஒரு பாதி மயக்கத்தில் எழுந்திரிச்சு நின்று கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். எங்கே ஓடுனேன், எனக்கு தெரியாமல் எங்கே போனேன், நான் சொல்லாமல் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னன்னா இல்லை, இங்கே பாரு, உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு மருந்து வாங்க தான் நான் போனேன், இந்த மருந்து அப்படின்னு சொல்லி மருந்து கொடுக்குறா. வாங்கிட்டு இனிமேல் நான் சொல்லாமல் எனக்கு தெரியாமல் நீ வெளியில் போகக்கூடாது, உள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறான். இவள் அப்படியே போய் உக்காந்துருக்கா. நம்ம வீட்டு ஞாபகமாகவே இருக்குது. ரொம்ப நாளாச்சு நம்ம இங்கே வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களே வீட்லேயும், என்ன பண்ணுறது, ஃபோன் எடுத்து பேசலாமா, ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டானே அப்படின்ட்டு
அந்த பொண்ணை சரி நம்ம எப்படியாவது அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு, அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷெரினோட வீட்டுக்குள்ளே போகிறா தெரியாமல். ஏதாவது கிடச்சிச்சின்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவன் அந்த ஷெரினோட பெரியப்பா பெரியம்மா அவங்க பையன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலை. கரெக்டாக அந்த 20ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு அவளை கொன்னுட்டு அந்த சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலான்ட்டு பார்த்தோம். எப்படி இது மிஸ் ஆணுச்சு, நான் கரெக்டாக தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி பண்ணின எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ பூர்ணா எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறா. வீடியோ எடுத்துகிட்டு போய் ஜோர்டன்கிட்ட கொடுக்குறா. இங்கே பாரு இந்த மாதிரி நடந்துச்சு, நீ எங்கே போன, யாரை போய் பார்த்தேன்னா, இல்லை அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன் பாரு, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னே அப்போ நான் நினச்சது சரிதான், அவளை கொலை பண்ணியிருக்கிறாங்க, என் ஒய்ஃபை வந்து கொன்னுருக்குறாங்க, இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிக்கிட்டு தாத்தா கிட்ட போகிறாங்க. அது தாத்தாட்ட போயிட்டு அந்த வீடியோவை காமிச்சோன்னே அவர் ரொம்ப நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு. என் பேத்தி அவன் மட்டும்தான் இருந்தா, அவளும் இறந்துட்டாளா, இப்போ இவ்வளோ நாளாக நீ இருந்தது நீ நடிச்சிக்கிட்டு இருந்தியான்னு மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க 2 பேரும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருந்தோம், இதுதான் நடந்திருக்கு, இதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் ஜோர்டன் வந்து ஓகே நீ உன் வீட்டுக்கு போ, எங்கே போகணுமோ போ, எனக்கு இனிமேல் உன்னோட உதவி தேவையில்லை, நீ உன் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் தாத்தாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்க்க போயிடுறா. இவன் ஒரு பூங்கொத்தோடு அவங்க கல்லறைக்கு போகிறான், ஷெரினோட கல்லறைக்கு. நீ என்ன நினச்சியோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், உனக்காக தான் நான் இருக்கேன், என் வேலை முடிஞ்சிச்சு, அந்த பொண்ணையும் அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ.